அவர் சிலுவையிலே அடைந்த ஆக்கினைகள், முகாந்தரங்கள், அவர் சிலுவையிலே சகித்த வேதனைகள், துன்பங்கள், இதெல்லாம் வீணாய் போகக்கூடாது அப்படிங்கிறது பவுலுக்குள்ள ஒரு பெரிய பாரம். பாருங்க, இந்த கிறிஸ்தவ பிரசங்கம் உலகத்தை எப்படி தெரியும் அப்படின்னா மடமையா தோன்றுமா. பாவியா இருக்கிற மனிதரை மீட்டு பரலோக வாசியை மாற்றுகிறது சுவிசேஷம். எல்லா பலவீனத்திலிருந்தும், எல்லா நெருக்கத்திலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும் விடுவிக்க எது வல்லது. இன்னைக்கு மக்கள் இதை விட்டுட்டு நெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவர் மரிச்சதுனால ஒட்டுமொத்த உலகமும் மீட்கப்பட்டது அப்படிங்கிறார். இவன் நினைக்கிறான் கடவுள் ஏன் மறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் தன் ஞானத்தை வச்சு கண்டுபிடிக்க பார்க்கிறான். அப்படி மனுஷ ஞானத்தினால போதிப்போம் அப்படின்னா சிலுவை பற்றி இந்த காரியங்களை வீணாய் போயிடும் அப்படிங்கிறான். நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா நம்மளை தெரிந்தெடுத்து உலகத்துல எதெல்லாம் பெருசா பிரமாணமா தெரியுதோ அவனை எல்லாம் அவமாக்கும்படி இல்லாதவைகளை, இழிவா எண்ணப்பட்டவர்களை, பலவீனமானவர்களை எடுத்து அவருடைய நிறைவையும் அவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் நமக்கு கொடுத்து இங்க என்ன செய்யறாரு, அவனை எல்லாம் கீழே தள்ளி நம்மளை மேல கொண்டார். இதுதான் கடவுளுடைய செயல் அப்படிங்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா மடமையா தோன்றுமா. ஏன் கடவுள் சிலுவையில் மறைக்கணும்? இதனால என்ன நமக்கு? வெடித்து சிதறுகிற வல்லமை அப்படின்னா ஒரு ஏழையா இருக்கிற மனிதனை, தரித்திரத்தில் இருக்கிற மனிதனை ஐஸ்வர்யவானை மாற்றுகிறது சுவிசேஷம். அற்புதமாக உங்களை சுகமாக்கக்கூடியது கடவுளுடைய வார்த்தை. ஏன் என் நோய்களை சிலுவையில் சுமந்தார்? நான் ஜெபம் பண்ணேன், நான் கொடுத்தேன், நான் வெட்டினேன், நான் முறிச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அப்ப கடவுள் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்ததை விசுவாசிக்கிற பொழுது பைத்தியமா இருக்க நாம ஞானவான்களா மாறுறோம், பலவீனமா இருக்க நம்ம பலவான்களா மாறுறோம், தரித்திரமா இருக்க நம்ம ஐஸ்வர்யவான்களா மாறுகிறோம். அவனுடைய அறிவை வைத்து அவன் வாழ நினைக்கிறான். அதெல்லாம் என்ன செய்யுமா? கெட்டு போகும் அப்படிங்கிற. சிலுவையினால நான் மீட்கப்பட்டிருக்கேன், எனக்குரியது எனக்கு கண்டிப்பா அப்படின்னு பேசுங்க. நீங்க அவ சமுத்திரத்தை பத்தி பேசுங்க, பட்டணத்தை பத்தி பேசுங்க. எப்படி சொல்ல பாருங்க, உன் கரம் சமுத்திரத்து மேலும் வலது கரம் முத்த ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் அப்படிங்கிறாரு. அவன் பைத்தியம் நினைக்கிறான். ஆனா இவர் என்ன பண்றாரு? அதனாலே உலகம் மீட்கப்படும்படி செய்தார்.